ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்ந்து எப்ப வேணா போர் நடக்கலாம், எப்ப வேணா 2 பேரும் மோதிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது, இப்பதான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்டுல இருந்தும் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஒமன்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அங்க நடத்துனதுல வந்து இது ஒரு பேச்சுவார்த்தை நார்மலா ஒரு சமரசம் பேசலாம் அப்படிங்கிற மாரி இல்லாம, ஒரு அழுத்தம் குடுக்குற வகையில அதாவது ஈரான் வந்து நான் கட்டளையிடுறேன், நீங்க இதெல்லாம் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் குடுக்குற மாரி தான் வந்து இந்த இது நடந்திருக்கு. ஸோ அதுல நெறைய விஷயங்கள் வந்து அமெரிக்கா சைட்லருந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஈரான் சைட்லருந்து என்னென்ன அவங்க முன்னாடி கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து தெஹ்ரான் அதாவது ஈரானுடைய கேப்பிட்டலான தெஹ்ரான்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது எதனால நடந்தது? என்ன விஷயம்? அது எல்லாமே வந்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஈரான், அமெரிக்கா இந்த போர் வந்து எதுக்காக நடக்குது? ஏன் நடந்துட்டு இருக்கு? உண்மையாலுமே வந்து ட்ரம்ப் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்றதுக்காகவும், அதுக்கப்புறம் ஈரான ரொம்ப அவங்க ரொம்ப அந்த அணு ஆயுதங்கள் இது மாரி யூஸ் பண்றது, அப்புறம் யுரேனியம் இந்த மாரி அந்த அணு ஆயுத சம்மந்தமான நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்றது, இதெல்லாம் நிறுத்தணுங்கிறக்காக உண்மையாலுமே பண்றாங்களா? இல்ல இஸ்ரேலுக்காக பண்றாங்களா? அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே இஸ்ரேலுக்கு அதிகமா யார் அச்சுறுத்தலா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தான். ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து அதாவது இஸ்ரேல பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஈரான வந்து ஏதாவது பண்ணணும். அத புடிச்சிட்டோம்னா இஸ்ரேல வந்து எந்த ஒரு அதாவது ஏன்னா ஈரான் தான் நெறைய இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுக்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஹவுதீஸா இருக்கட்டும், ஹிஸ்புல்லா இருக்கட்டும், இந்த மாரி இருக்கக்கூடிய நெறைய குழுக்கள வந்து மெயினான அது அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் தான். ஸோ அவங்க வந்து ஏதாவது இஸ்ரேல் ஏதாவது பண்ணிடுவாங்க. இந்த அதாவது மெயினான ஒரு இடம் வந்து கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னா, இவங்கனால எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து கை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த குழுக்களுக்குலாம் வந்து உதவி செய்யறக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆப்போசிட்டா யாரும் அதிகமா எந்த அளவுக்கு எதுவும் பண்ண முடியாது. யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் அமெரிக்கா வந்து ஈரான பிடிக்கிறதுல முக்கியமா குறிக்கோள் குடுத்து நெறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அதாவது இந்த பேச்சுவார்த்தையில அதிகமா அமெரிக்கா தான் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு அழுத்தம் குடுக்குற மாரி. அதாவது இந்த மாரி பண்ணலாம். நீங்க 2 பேரும் ஒரு சமரசம் பேசி, ஓகே நாங்க இந்த மாரி பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறோம். இத வந்து நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, வார் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லாம, நீங்க இதெல்லாம் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் நீங்க பண்ணணும், இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஆர்டர் போடுற மாரி தான் ஒரு அழுத்தம் குடுத்து ஈரான வந்து நீங்க சம்மதிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நாங்க போர் நடத்துவோம் அப்படிங்கிற மாரி ஒரு மிரட்டல் மாரி தான் வந்து இந்த டோட்டல் பேச்சுவார்த்தையும் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேச்சுவார்த்தை முடிஞ்சுமே வந்து வெளிய வந்து அவங்க எதுவும் பிரஸ் மீட் குடுக்குறது, வெளிய வந்து எதுவும் சொல்றது அந்த மாரி எதுவுமே சொல்லல. ஸோ இது வந்து என்ன மாரி உள்ள நடந்தது அப்படிங்கிறது கூட தெரியல. அங்க போய் பேசினது கூடயுமே அதாவது ஈரான் சைட்லேருந்து ஒருத்தர் போறாருன்னா, அவரும் அமெரிக்கா சைட்லேருந்து வராங்கன்னா, அவங்க 2 பேர் இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா, நேரடியா பேசிக்காம, நடுவுல ஒருத்தர் ஒமானுடைய தலைவர் அவர வந்து நடுவுல நிக்க வச்சு, அவர்கிட்ட இவங்க வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லி, ஒமான் தலைவர் அவர்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கடுத்து இங்க அமெரிக்காலருந்து வரவங்க ஒமான் தலைவர மீட் பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு, இவங்க தான் 2 பேத்துக்கிட்டயும் வந்து கான்வர்சேஷன் வந்து சொல்றது. என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்க? அப்படிங்கிறது இவர் சொல்றது. இந்த மாரி தான் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப இதிலே தெரியுது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்ப்பா இருக்காங்க 2 பேருமே வந்து நேர்ல கூட பார்த்து பேசிக்காம எந்த அளவுக்கு ரொம்ப இந்த போர் போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா இந்த போர் நிக்காம தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெறைய போர்கள் வந்து பல வருஷமா போறது பார்த்திருப்போம். உக்ரைன், ரஷ்யா போரு, அதுக்கப்புறம் இஸ்ரேல், காசா இந்த இந்த போர் வந்து போயிட்டு இருக்குல்ல ரொம்ப வருஷமா. இந்த போருமே அதிகமா நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அதுவரை ஈரான் தாக்கு பிடிப்பாங்களா என்ன அப்படிங்கிறது வந்து டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஈரானுடைய கரன்சி ஆல்ரெடி ரொம்ப கீழ போயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வரலாற்றிலே காணாத அளவுக்கு ரொம்ப கரன்சியோட மதிப்பு வந்து ரொம்ப கம்மியா போயிருச்சு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப அந்த பேச்சுவார்த்தையில ஃபர்ஸ்ட் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தரலாம். அமெரிக்கா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் சம்மந்தமா நீங்க இந்த மாரிலாம் வச்சிருக்கீங்கல்ல பாம் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ கிரியேட் பண்றது. இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் குடுக்கணும். அதாவது இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் ரெடி பண்றதுக்காக அந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல. இதெல்லாம் நீங்க பண்ணணும். இது வந்து நீங்க லிமிட்டடா தான் வச்சிருக்கணும். எந்த அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்களுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிற மாரி ஒரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த இத வந்து நீங்க போட்டே ஆகணும். அந்த காலாவதியான அந்த நியூக்ளியர் வெப்பனுடைய அந்த இத வந்து நீங்க போட்டே ஆகணும். அந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அத சொல்றாங்க. அதுக்கடுத்து 2வதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம் அதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. அதெல்லாம் வந்து நீங்க எங்கள்ட்ட ஒப்படைச்சிரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எதெல்லாம் யுரேனியம் வச்சு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களோ, அது எல்லாத்தையுமே வந்து ஒப்படைச்சிரணும். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்கீங்கல்ல, டோட்டலா நீங்க எடுத்தரணும் அப்படின்னு சொல்லல. லிமிட்டா நீங்க வச்சுக்கோங்க. அதாவது இவ்வளோனா இவ்வளோ தான் நீங்க வச்சுக்கணும். அதுக்கான கணக்கு காட்டணும். அது என்ன பண்றீங்க? அது என்ன வச்சிருக்கீங்க? அத எப்படி செயல்படுத்துறீங்க? எந்த அளவுக்கு இருக்கு?
அப்படிங்கிறது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டா கணக்கு எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டு தான் கடைசியா தான் வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கா உள்ள வந்ததே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து ஈரான் வந்து அங்க இருக்கிற மக்கள வந்து கொடுமைப்படுத்துறாங்க, கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா வந்து இதுக்கு மேல வந்து கை வச்சீங்கன்னா நான் பார்க்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா உள்ள வந்தது. ஆனா இதுல கடைசியா சொன்ன பாயிண்ட் தான் வந்து மக்கள் சம்மந்தமா சொன்ன பாயிண்ட். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே வந்து நியூக்ளியர் சம்மந்தமா சொன்னது, அதுக்கப்புறம் யுரேனியம் சம்மந்தமா சொன்னது, அதுக்கப்புறம் இந்த அங்க இருக்காங்கல்ல குழுக்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ் இந்த மாதிரியான குழுக்கள நீங்க கைவிடணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் முன் வச்சுட்டு தான் அதுக்கு அடுத்து தான் வந்து மக்கள் சைடு வராங்க. மக்கள் வந்து இந்த மாரி நிறைய பேர் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற மாரி வந்து தெரிய வருது நியூஸ். ஸோ அது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஈரான் சைடுல இருந்து சொல்லியிருப்பாங்கல்ல, இவங்க இவ்வளோ சொல்லும்போது ஈரான்ல என்ன சொல்லியிருப்பாங்க? ஈரான் எதிர்த்து பேசியிருக்காங்களா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சிம்பிளா இவ்வளோ இதெல்லாம் கேட்கறதில்ல 2 பாயிண்ட் தான் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த ரூல்ஸ் போடுறது, நாங்க என்ன வேணா நாங்க வந்து நியூக்ளியர் வெப்பன் அதெல்லாம் ஓகே தான். அதாவது நியூக்ளியர் அந்த அணு அணுசக்தி அந்த அத வச்சு செய்யக்கூடிய அந்த அணு பாம் இந்த அணுகுண்டு இந்த மாரிலாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நாங்க வச்சிருக்கிறது தான். எல்லா நாட்டுக்கும் இருக்கிறது. இது நாங்க எதுக்காக வச்சிருக்கோம்னா, நாங்க பீஸ்க்காக தான் வச்சிருக்கோம். எங்க மக்களும், எங்க நாட்டையும் நாங்க காப்பாத்துறதுக்காக தான் வச்சிருக்கோம். ஏன்னா, ஒரு அணு ஆயுதம் ஒருத்தங்கள்ட்ட இருக்குது அப்டின்னா, அந்த நாடு வந்து ஓரளவுக்கு வந்து சேஃபா இருப்பாங்க. ஒரு அணு அ அப்படின்னு எப்படின்னா, இப்போ ஒரு அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் வந்து அதிகமா யாரு இப்போ அணு ஆயுதங்கள் இருக்கிறனால தான் வந்து போர் அதிகமா நடக்காம இருக்கு. அப்படிங்கும்போது அந்த அணு ஆயுதம் இவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கும்போது, மத்த நாடுகள் இவங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்றது, இப்போ நார்மலா வெனிசுலா இந்த மாரி மத்த நாடுகள ட்ரம்ப் போய் புடிக்கிற மாரி ஏதோ சண்டை போட்டு படைய உள்ள இறக்கி புடிக்கிற மாரி, இங்க புடிச்சிட முடியாது. ஒரு பிரச்சனை என்னதான் ஒரு பிரச்சனை நடந்தாலும், மேலோட்டமா இந்த போர் நடந்துராம, சுமூகமா பேச்சுவார்த்தையிலயோ, இல்ல பொருளாதார ரீதியா ஏதாவது பிரச்சனை பண்றதோ, இந்த மாரியே போயிரும். ஆனா ஒரு போர் ஆரம்பிச்சு அந்த இடத்துல போய் சண்டை போட்டு மக்கள வந்து அழிக்கிறது, அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள் பண்றது, அதெல்லாம் வந்து பண்ண முடியாம தவிர்க்கிறதுக்காகவே வந்து ஈரான் வந்து அணு ஆயுதங்கள் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ அத வந்து நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அத வந்து நாங்க விட்டுக் குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த யுரேனியம் இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்றது வந்து லிமிட்டா தான் யூஸ் பண்ணணும். இந்த இதெல்லாம் அதிகமா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த இதுவுமே வந்து எங்க நாட்ல நாங்க எங்களுடைய கல்விக்காகவும், எங்க எஜுகேஷனுக்காகவும் நாங்க அத ரெடி பண்றோம். நாங்க எங்களுடைய ஃபெசிலிட்டீஸ அதிகப்படுத்துறதுக்காக எங்க நாட்ல நாங்க பண்றோம். இதெல்லாம் நான் உங்கள்ட்ட வந்து சொல்ல முடியுமா? நீங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னா நீங்க கேட்பீங்களா? அப்படிங்கிற மாரி அவங்க ஆப்போசிட்ல கேட்கறாங்க. இந்த மாரி இதுக்கு வந்து நாங்க எதுவும் குடுக்க மாட்டோம். நீங்க அத நிறுத்தணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஈரான் சைட்ல இருந்து குடுக்குற கோரிக்கை என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையில இந்த மாரி எங்கள லிமிட்டா தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல. ஸோ அதெல்லாம் நீங்க நிறுத்தணும். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ற பாயிண்ட் அந்த அந்த அணு ஆயுதங்கள் இதெல்லாம் யூஸ் பண்றத சொல்றாங்கல்ல, அந்த ரூல்ஸ் இது. அது நான் ஓகே சொல்றேன். ஆனா இந்த இதுக்கு வந்து நான் விடமாட்டேன். இது வந்து எங்களுடைய இஷ்டம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. மேக்ஸிமம் அவங்க சொல்றதே இதுதான். ஆனா ஈரான் சைட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்ப அவங்க என்னதான் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஈடு குடுக்குற அளவுக்கு இருந்தாலுமே, ஈரானுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன போராட்டங்கள் இருக்குதா என்ன அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா நெட்வொர்க் முடங்கப்பட்டு இருக்க நேரத்துல, இப்ப அங்க இருக்கக்கூடிய கரன்சி வேல்யூ ரொம்பவே வந்து கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது கம்மியானனாலேயே வந்து நெறைய பிரச்சனைகள் உள்ளேயும் நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன பொருட்கள் அந்த ஒரு கேரட்டா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், இல்ல ரொட்டி, கோதுமை இந்த மாரியான முக்கியமான தேவைகள்லாம் இருக்கும்ல. அதோடைய ரேட்டே ரொம்ப அதிகமா அங்க வந்து வந்துருச்சு. ஸோ இதனால கரன்சியோட மதிப்பும் ரொம்ப குறைவாகி இந்த மாரி ரேட் எல்லாம் அதிகமா இருக்கனால, உள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நெறைய கடையெல்லாம் வந்து நெறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டே போயிட்டாங்க. அந்த மாரிலாம் வந்து நியூஸ்லாம் வந்து வெளிய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஈரான்ல போயிட்டு இருக்கும்போது, இந்த போர்ல இவங்க திரும்பி தாக்கு புடிப்பாங்களா? அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிய வரல. ஸோ இந்த மாரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தான் ட்ரம்ப் சீக்கிரமா ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போடுறாரு. என்னன்னா, இந்த மாரி ஆயில்லாம் வருதுல்ல. ஈரானுடைய நிறுவனங்கள் நெறைய ஒரு 15 நிறுவனமோ, 10 நிறுவனமோ அந்த மாரி நிறுவனங்கள். அதாவது அதுல இந்தியா நிறுவனங்களும் இருக்கு. மத்த நாட்டுடைய நிறுவனங்களும் இருக்கு. ஸோ அந்த மாரி நிறுவனங்களுக்கும் ஈரான்ல வரக்கூடிய அந்த கப்பலுக்கும் வந்து தடை போட்டிருக்காங்க. இந்த மாரி நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் தடை போட்டிருக்காரு. ஸோ அந்த ரூல் போட்டனாலேயே இந்த பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கும்போது, ஈரானுடைய கேப்பிட்டல் தெஹ்ரான் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு ஆர்மி பேஸ் ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல அங்க ஒரு ஒர்க் ஷாப் ஒண்ணு இருக்கு. அந்த ஒர்க் ஷாப்ல திடீர்னு தீ விபத்து நடந்திருக்கு. அது நடந்த உடனே அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து வெளிய வந்ததுக்கு அப்புறமா என்ன நெனச்சுட்டாங்க, ஏதோ அமெரிக்கா தாக்குதல் பண்ணிட்டாங்களாட்டுருக்கு. அமெரிக்கா ஏதோ ட்ரோன் மூலியமாவோ தாக்கியிருப்பாங்களாட்டுருக்கு. இல்ல ஏதோ அட்டாக் ஆரம்பிச்சுட்டாங்களாட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பா பேசப்பட ஆரம்பிச்சுருச்சு. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. மத்த நாடுகள் எல்லாமே வந்து அங்க என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஒரு செகண்ட் இந்த மாரி
என்னமோ ஆயிருச்சாட்டு இருக்குதாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது கன்ஃபார்மா அது உள்ள நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டா இல்ல வேற ஏதோ வேல நடந்ததா அப்படிங்கிறது வந்து சரியா தெரியல. அத பத்தின நியூஸுமே இன்னும் வெளிய வராம தான் இருக்கு. ஈரான் சைட்ல இருந்துமே எந்த நியூஸுமே அத பத்தி வெளிய சொல்லல. எதனால ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது? வேற யாராவது தாக்குனாங்களா? இல்ல வேற ஏதாவது உள்ளேயே வந்து ராணுவ பேஸ் தானே. ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு வேற ஏதாவது வெடிச்சிருச்சா? என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி அவங்க எதுவும் சொல்லல. ஸோ இப்போதைக்கு வந்து ஈரான் வந்து இது வந்து ஒரு காமா பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் போறாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து இது காமா பேசினாலும் நான் விடமாட்டேன். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தோணும். இது இவ்ளோ அமெரிக்கா அதாவது ட்ரம்ப் வந்து இவ்ளோ பண்றதுக்கு காரணம் வந்து இஸ்ரேலுக்குன்னு சொல்றீங்க. ஆனா இஸ்ரேல் ஏன் ரொம்ப அமைதியா இருக்காங்க? இன்னும் வரை எதுவுமே பேசாம இருக்காரு. நெதன்யாகு வந்து ஒரு வாய தொறக்கல. ஒரு பிரஸ் மீட்ல எதுவும் பேசல. சும்மா அங்கங்க சின்ன சின்னதா ஈரானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஏதாவது ஒரு குரல் குடுக்கறது, இந்த மாரி சின்ன சின்னதா பண்ணாலும், பெரிய அளவுல எங்கேயும் பேசப்படுற அளவுக்கு ஒரு நியூஸ் வெளியேற அளவுக்கு எந்த இதுவுமே பண்ணாம இருக்காங்களே! இவ்ளோ அமைதியா இருக்காங்களே! என்ன காரணம்? அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த விஷயத்த பத்தி அவரு பேசாம அமைதியா இருக்கிறத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.